ஆமேன். இன்றைய நாளிலும் புதியொரு வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் 16ஆம் தேதி 1வது மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய தேவனுடைய வார்த்தை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் பிரிதாவாய் இருக்கிறதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களுமாயும் இருப்பீர்களாக என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே பவுலடிகள் கொரிந்து சபைக்கு இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக படுகிற பிரயாசம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை துண்டு பிரசாரங்கள் மூலமாகவும் அல்லது அவரே இந்த நாட்களிலே தங்களுடைய இந்த நாட்களிலே கிராமத்திலே இந்த நாட்களிலே அவர்களுடைய சத்தத்தை ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர்கள் இந்த நாட்களை பிரசங்கித்து கொண்டும் சிறிய கூட்டங்கள் குழுவாக சேர்ந்து இந்த நாட்களை செய்கிறதையும், அதே வேளையிலே ரேடியோவிலே வானொலிகள் மூலமாகவும் அல்லது இந்த நாட்களிலே வேறு வழிகளாகவும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்தினுடைய பிரயாசம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அதே வேளையிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அந்த வார்த்தைகளூடாக உறுதிப்படுத்துகிறோம். அதே வேளையிலே அவருடைய வருகையையும் நாங்கள் நினைவு கூறும்படியாக ஜனங்களுக்கு அதை உற்சாகமாய் இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படும்படியாகவும், அவருடைய வருகையிலே ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவும், அவருடைய வருகையிலே ஜனங்கள் அவருடைய சமூகத்திலே செல்லும்படியாகவும் இந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களிலே வாசிக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார் என்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் இந்த நாட்களிலே அறிவித்தார். இதோ தேவகுமாரனாகிய ஆண்டவர் இந்த நாட்களில் வரப்போகிறார். அவருடைய நற்செய்தியை இந்த நாட்களில் அவர் ஒரு முன்னறிவிப்பாளராக இந்த நாட்களில் இருந்து ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே அறிவித்து கொண்டிருந்தார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அந்த யோவான் ஸ்நானுடைய ஊழியத்தினுடைய வாஞ்சியை பாருங்கள். அவர் எப்படியான தோற்றத்திலே இருந்தார், எப்படியான சூழ்நிலையில் இருந்தார், எப்படியான இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அவர் அங்கே இந்த நாட்களிலே அந்த காலகட்டத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிராமமாய் ஒவ்வொரு இடங்களாய் இந்த நாட்களிலே யோர்தான் நதியோரமாய் இந்த நாட்களில் சென்று அவருடைய வருகையை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கு அடையாளமாக ஜனங்களை அழைத்து ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அந்த நாட்களிலே பாருங்கள், கடினமான ஜனங்கள் இந்த நாட்களிலே இருந்தார்கள். பரிசேயர் என்ற ஒரு கூட்டம், சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்கிறது யார், எப்படியாக செய்கிறார்கள் என்று சொல்லி கவனிப்பதற்காக இன்னும் ஒரு இந்த நாட்களிலே கூட்டமாக இந்த நாட்களிலே ஆசாரிய கூட்டம் கூட இந்த நாட்களிலே இருந்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேளையிலே கூட இந்த நாட்களிலே அவர் தைரியமாக இந்த நாட்களிலே அவர் ராஜாக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நாட்களில் சாதாரண மனுஷர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை இந்த நாட்களில் சுட்டி காட்டி உணர்த்தி இந்த நாட்களில் அவர்களை தேவனுடைய பக்கமாக திருப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே அவர் சொன்னார், இந்த நாட்களிலே இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறார்
என்று சொல்லி இந்த நாட்களை அவரை அறிமுகமாகிவிட்டு அவர் தன்னுடைய அந்த ஊழியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அவர் அந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களில் அவர் அங்கே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென்.